கதையின் தலைப்பு திருப்தியே மிகப்பெரிய வலிமை. கார்த்திக் ஒரு கல் வெட்டுபவன். கொளுத்தும் வெயிலில் கனமான பாறைகளை அடித்து நுறுக்கி பெரும்பாலும் தனது கடினமான வாழ்க்கையைப் பற்றி முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு பாறையின் மீது சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கார்த்திக், நான் பணக்காரனாக இருக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று பெருமூச்சு விட்டான். திடீரென்று மலை ஆவி தோன்றியது. கண் இமைக்கும் நேரத்தில் கார்த்திக் ஒரு பணக்கார வியாபாரியாக மாறி அழகான ஆடைகள் அணிந்தான். ஆனால் விரைவில் ஒரு ராஜாவை பார்த்தான். ராஜாவே சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கார்த்திக் உடனடியாக ஒரு ராஜாவாக மாறினான். மக்களை கட்டளையிட்டான். ஆனாலும் சூரியனின் சுட்டெரிக்கும் வெப்பத்தை உணர்ந்தான். சூரியனே வலிமையானது என்று நினைத்து சூரியனாக மாறி மேகம் தன் கதிர்களை மறைக்கும் வரை கடுமையாக பிரகாசித்தான். மேகமே வலிமையானது என்று அறிவித்து அவன் ஒரு பெருமைமிக்க மேகமாக மாறி உயரமாக மிதந்து கொண்டிருந்தான், காற்று அவனை சிதறடிக்கும் வரை. அவன் காற்றாக மாறி பள்ளத்தாக்குகளில் வேகமாக சென்றான். ஆனால் பின்னர் அசையாத மலையில் மோதினான். மலையே பெரியது என்று அறிவித்து அவன் ஒரு உயரமான அசைக்க முடியாத மலையாக மாறினான். அப்போது கூர்மையான வலியை உணர்ந்தான். கீழே பார்த்தபோது ஒரு கல் வெட்டுபவன் தன் பக்கத்தை வெட்டுவதைக் கண்டான். அவனது பழைய வாழ்க்கையும் சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்தான். அவனை திருப்பி அனுப்பும்படி ஆவியிடம் கெஞ்சினான். அதன் பிறகு கார்த்திக் மகிழ்ச்சியுடன் வேலை செய்தான். ஒரு கல் வெட்டுபவனாக திருப்தியுடன் இருந்தான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், உண்மையான மகிழ்ச்சி அதிகமாக மாறுவதில் இல்லை, நாம் யார் என்பதை ஏற்றுக்கொள்வதில்தான் உள்ளது.